சிம்பிளா, ஈஸியா முளைக்கட்டிய பாசிப்பயிறு வச்சு நம்ம ஒரு சாலட் பண்ண போறோம். இது வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதில வந்து ஃபைபர் இருக்கு, ஃபோலேட், அயர்ன் எல்லாம் இருக்கு. இதில விட்டமின் சி இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பயிறு வந்து கட்டணும். 1 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். இத வந்து 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி இதே மாரி நெறைய விஷயத்தில பண்ணலாம். கொள்ளு கூட நல்லாயிருக்கும். 4 தடவ வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நீங்க நைட்டு ஃபுல்லா இத ஊற வச்சாகணும். நல்லா ஊறுனா மட்டும் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையிலேயே நல்லா விட்டுருச்சு. இப்ப தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுக்கங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது வந்து சின்னதா விட்டுருக்கு பாருங்க. இத அப்படியே கூட சாப்பிடலாம். இல்ல வேக வச்சும் சாப்பிடலாம். இப்போ நம்ம ஈஸியா கட்டுறதுக்கு நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட்ன்னு சொல்லலாம். நீங்க வந்து காட்டன் கிளாத்ல கட்டி அதுக்கப்புறம் வைக்கணும். அதெல்லாம் எதுவும் அவசியமே இல்ல. பிகினர்ஸ்க்கும், பேச்சுலர்ஸ்க்கும் பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இத மூடி ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சுருங்க. அப்பப்ப எடுத்து லைட்டா வந்து குலுக்குனீங்க அப்படின்னா, அப்படியே வந்து வந்துரும். இந்த மாதிரி இருக்கும். இத விட பெருசாவும் நம்ம முளைகட்டி சாப்பிடலாம். இதில வந்து கிரேவி, சப்பாத்தி எது வேணாலும் பண்ணலாம். நான் வந்து சாலட் பண்ண போறேன். நான் சொன்ன மாதிரி இத வேக வச்சும் சாப்பிடலாம். குழந்தைகளுக்குன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீமர்ல வச்சு வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில வச்சு. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம டைரக்ட்டா வந்து அப்படியே சாப்பிடலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதோ, இல்ல அப்படின்னா நீங்க வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமோ, இது மாரி பண்ணலாம். கொங்குநாடு கிராமத்தில இதில வந்து நாட்டு சர்க்கரை போட்டு, தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம 1 கப் போட்டிருக்கோம். நம்ம கொஞ்சமா தான் எடுக்க போறோம். இதிலேயே வெங்காயம் போட்டுக்கலாம். இதில பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கேப்சிகம் போடுறோம். கேரட் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், தக்காளி அந்த விதைகள் இல்லாம போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வறுத்த நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கிரிஸ்பியா, கிரன்ச்சியா இருக்கும். மிளகாய் தூள், வறுத்த ஜீரகத்தூள் அப்படிங்கிறது ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டா போதும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓமப்பொடி அதாவது பிளைன் சேவெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமா பெப்பர் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் எல்லாம் ஊத்தி பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவும் ஊத்தல. தேவைப்பட்டா நீங்க தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆலிவ் ஆயில் பிடிக்கணும், ஆலிவ் ஆயில் எல்லாம் நீங்க ஊத்தி பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து எதுவும் தேவையில்ல. ஸோ இதுக்கு மேல நம்ம பொரி போட்டு கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சாட் மசாலா இருந்தா நீங்க யூஸ் பண்ணுங்க. பட் ஆனா கிராமத்தில வந்து சாட் மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஹை புரோட்டீன்ங்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பார்பி சாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம பீட்ரூட்